ஹலோ மிஸ், நான் தான் உங்கள் மின்ஷி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அப்படின்ற ஒரு எஃப்எஃபோட பார்ட் 2 நான் பார்க்க போகிறோம். எனக்கு வேறு இப்போ எக்ஸாம்லாம் வருது, அதனால் சீக்கிரமாக வீடியோலாம் போட முடியாது சரியா, அதனால் கொஞ்சம் சாரி. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம போன எபிசோடில் என்ன பார்த்தோன்னா, ஜேகே வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பான், அதோட பாட்டும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். ஜேகே அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது வாய்ஸ் கேட்குது டோர்கிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லி யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜிமின் தான். ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜிமின் அண்ணா, சாரி சார், இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இதுதான் என் ஃபஸ்ட் டைம் லேட்டாக வருது சார், சாரி சார், மன்னிச்சிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஜேகே, திஸ் ஷுட் பி யுவர் லாஸ்ட் வார்னிங், ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லி அவனையும் உள்ளே போய் உட்காரான். அவன் வந்து உங்கள் பக்கத்துலேயும் மின்ஷி பக்கத்துலேயும் தான் வந்து உட்காந்துக்கிறான். ஏன்டா லேட்டு அப்படின்னு சொல்லி மின்ஷி சொல்கிறா. இல்லடி, அதை வந்து நான் வந்து நேற்று நைட்டு லேட்டாக தூங்கினேன்ல. லேட்டாக தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், நான் தான் நேற்று நைட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னேன் அப்படி சொல்கிறான். என்ன அந்த விட்டு படம், எனக்கு வேறு வேலையே இல்லை பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்காக தான், எனக்கு வேறு வேலை இல்லை தான், என்ன சரி சார் உங்கள் கூட சுற்றுறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி சரி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, யார் இந்த புது ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவர் பேர் ஜோன் சங்குக்காமா, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். இவருக்கு என்ன ப்ரொஃபஸர் இருக்கிறார் பேர் கிம் டையாங், அவர் வந்து ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ அப்படியா, அதான் பார்த்தேன், என்ன டெரராக இருக்கா, அப்படியே வரும்போது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒழுங்காக படிக்கணும் எல்லாம் சொல்லிட்டு பார்த்தா ப்ரொஃபஸர். ஆமாம் மின்ஷி, என்ன நீ உனக்கு ஒரு புது பாய் ஃப்ரெண்ட் கிடச்சான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா இது, காலையில் இவ்வளோ அர்த்தம் கேட்டால் அவ்வளோ அர்த்தம் கேட்குறான், கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அப்படிலாம் இல்லை, எனக்கா பாய் ஃப்ரெண்டா, யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுதான், அது நான் உங்கள்கிட்ட தான் கேட்கணும் மேடம், யார் அது, நீங்கள் வந்து நேற்று வெளியே வர போனீங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு நான் கேட்டால் இல்லைம்மா, நீ தான் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறேன், நீ என்ன சொல்கிறாடா அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறான். அதுக்குமே அதான், என்ன மின்ஷி நேற்று பைக் ரைட் வர போனீங்களா, நானும் ஒயனும் பார்த்தோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், நாங்கள் பார்த்துட்டோம். எந்த பையன் அவன், ஃபுல் பிளாக்காக போகிறீங்க, என்ன இது கப்புள் மேட்சிங் டிஷர்ட் வேறு, என்ன நடக்குதுங்க மின்ஷி, சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு மின்ஷி தான், அதெல்லாம் நீங்கள் தெரிய வர மாதிரி தெரிஞ்சுக்கலாம், நான் உங்களுக்கு காட்டுறேன், கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீங்களும் சரின்னு விட்டுறீங்க. அங்கே ஜேகே தான் வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்துருப்பாள். அவள் வந்து என்ன சொல்கிறான்னா, லைக் இதுதான் என் ஃபஸ்ட்டு கிளாஸில், அதனால் உங்களை ஃப்ரீயாக விட்டுறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணலாம், அதுக்கப்புறம் சத்தம் போடக்கூடாது, ஓகே, நானும் அவங்க கூட ஃப்ரீயாக ஜாலியாக பேசி விளையாடுறேன் அப்படின்னு சொன்னார். நீங்களும் சரி அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க. அப்போ நம்ம ஜேகே தான் ஜிமினா கிட்டே வந்து உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். என் பேரா ஜிமினா, பேக் ஜிமின் சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டிங்க, ஏன்னா அவன் திணறி இருப்பான் லைட்டாக, லைக் ஜிமினா அதுக்கப்புறம் பேக் ஜிமின் அப்படின்னு சொல்லி இருப்பாள், அதனால் நீங்கள் லைட்டாக சிரிக்கிங்க. ஜேகே பார்க்குறா, என்னடா இவ சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஜேகே பார்க்குறா. சரி அப்படின்னு சொல்லி அவனை கண்டுக்காமல் போயிடுறான். ஏன்னா ஜிமினா லேட்டில் தான் வந்துருப்பான், எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்ச பிறகு. அதனால ஆஃப்டர் தேட் ஒரு 1 hour ஆகிடு. நீங்களும் மின்ஷி ஜிமினாலாம் பேசியிருக்கீங்க. அப்போ ஜிமினா தான், மின்ஷி உன் ஆள் யாருன்னு சொல்லிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறான். சொல்ல முடியாது போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியாதா,
என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் யோர் சோல்மேட் அப்படின்லாம் சொல்வியே, என்ன இது? என்ன இது கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னா சோல்மேட்டு மயிருன்னு சுற்றிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி திட்டுறா. அதுக்கு நான் மிஞ்சிட்டான், சரி விடு 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 பார்த்துக்கலாம். இப்போ என்ன உனக்கு என் பாய் ஃப்ரெண்டாக வேணும், கூடி சீக்கிரம் நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், திட்டக்கூடாது, தெரிஞ்ச வேணா திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எவ்வளோ நாளாக இது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நாங்கள் ஆக்சுவலி ஆன்லைனில் தான் மீட் பண்ணோம். என்ன அந்த வெக்க மயிரெலாம் பற்றி தொலையாத சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். லைக் நானும் அவனை நார்மலாக தான் பேச ஆரம்பித்தேன். அவனுக்கு என்ன பிடிச்சிருந்து, எனக்கு அவனை பிடிச்சிருந்து. அதனால் அன்றைக்கி மீட் பண்ணோம். அதுதான் எங்கள் தேர்ட் மீட்டிங். தேர்டா அப்படின்னு சொல்லி ஜெமினா பார்க்குறான். அப்படியே தான் கொஞ்சம் காதல் வளர்ந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வைக்கப்படுறா. அதுக்கு நம்ம ஜெமினா சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன்டி அந்த பையன் யாருன்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஜெமினா சொல்கிறான். அதுக்கு நம்ம என்ன ஜெமினா சொல்ல மச்சி, நம்ம கூடயே சுற்றிட்டு இருந்து நம்மளை விட்டுட்டு இவன் மட்டும் கமிட்டட் ஆகிட்டா, இப்போ நம்ம மட்டும்தான் சிங்கிள் பர்சன் மாதிரி சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஜெமினா தான், ஆமாம் அந்த டைலாக் வர சொல்லுவார் பார்த்தியா, நம்மலாம் மரத்து சிங்கிள் மச்சி அப்படின்னு சொல்லி டைலாக் சொல்லுவார் பார்த்தியா. அது இப்போ அந்த டைலாக்லாம் நினைக்கும் போது எனக்கே சிரிப்பாக வருதுன்னு சொல்லி ஜெமினா சொல்கிறா. மின்ஷிதான் இதை அப்படிலாம் பேசக்கூடாது, என் ஃப்ரெண்டு தானே. ஆமாம் ஃப்ரெண்டு தான், அதுக்கு அப்படின்னா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிச்சிருக்கா. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து அங்கே தேவன் தான் வரான். அப்போ ஜெமினா தான், எவன் புதுசாக இருக்கான், பார்க்க பால் குழந்த, அதாவது நெய் குழந்த மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜெமினா சொல்கிறான். மின்ஷி பார்க்குறா, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உனக்கு தான் பாய் ஃப்ரெண்டு இருக்கே, அவன் கிடைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம பையன்தான், எங்கே இருந்தாலும் இந்த போயிட்டு திருந்தாத சென்மம் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, டேயாங் தான் என் பேர் நான் கிம் டேயாங் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் கிளாஸில், நான் உங்கள் புது ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் இருக்க பிடிக்காது. ஆனால் நீங்கள் படிச்சிடணும், நான் நல்லா சொல்லித்தருவேன். படிக்கிறேன்னா திட்ட மாட்டேன், ஆனால் சொல்கிறதே திட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னது சொல்கிறதே திட்டுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி ஜெமினா பார்க்குறா. ஆமாம், என்ன அவ்வளோ அசிங்கமாக கேட்டுருவேன். இதெல்லாம் என்னை பற்றி. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். இப்போ உங்கள் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் மாதிரி நானும் அவனும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படித்தோம். ஒரே ஸ்கூல், ஒரே காலேஜ், இப்போ ஒன்றாவே வேலைக்கு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி டைப் தான். நாங்கள் ஜாலியாக இருக்கிற நேரத்தில் ஜாலியாக இருப்போம், ஆனால் படிக்கலைன்னா லைட்டாக திட்டுவோம், மோஸ்ட்லி திட்ட மாட்டோம். ஸோ படிச்சிருங்க, ஓகே, எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்களும் ஆகும்னு சொல்லிட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் இன்ட்ரடக்ஷனும் கேட்குறாரு. எல்லோரும் இன்ட்ரடக்ஷன்லாம் சொல்லிவிட்டு அப்படியே கிளாஸு அவரும் ஃப்ரீ விட்டுறாரு. ஏன்னா அவருக்கும் தானே ஃபஸ்ட்டு கிளாஸு, அதனால் ஃப்ரீ விட்டுறாரு. அதுக்கப்புறம் காலேஜ் அப்படியே போதும். லைக் பிரேக் டைம் பிரேக் டைமில் எல்லோரும் சாப்பிட்றீங்க. நெக்ஸ்ட்டு லன்ச் பிரேக் லன்ச் பிரேக்கில் மட்டும் நீங்கள் தேடி பார்ப்பீங்க, மின்ஷியை மட்டும் காணும். எங்கடா போனா இவ அப்படின்னு சொல்லி நீங்களும் ஜெமினா உட்காந்து தேடிட்டு இருக்கீங்க. லைக் லிட்ரலி ஹோல் காலேஜ் தேடுறீங்க, அவனை மட்டும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலி பார்த்தா ஒரு இடத்துல வரா. ஹாய், என்ன கைஸ் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் அவன் மண்டை மேலே ஒன்று போட்டு, நீ ஃபஸ்ட்டு எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவளாம் எங்கேயும் போகலையே, இங்கே தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ஜெமினானா, நான் காலேஜ் ஃபுல்லாக ஒன்று தேடி பேயாட்டம் அலையிறோம், ஒன்றா மட்டும் எங்கே போனோம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அதுக்கு மின்ஷினா,
அதுவா, என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறா. ஜிமினா போடு ஒரு அடி அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக தேடி இருப்பாங்க. லைக் ஃபுல்லாக நீங்களும் அவனும் தேடி இருப்பீங்க. சுத்தமாக வந்து கிடைக்கவே இல்லை. அதனால கடுப்பில் வந்து லைக் அடிக்கிறதுல நானும் நினச்சிருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது நினச்சிட்டான், கைஸ் விடுங்க கைஸ், நீங்கள் லவ் பண்ணாலும் இதுதானே பண்ணுவீங்க, நான் இப்போ தான் புதுசாக வர கம்மிட் ஆகிக்கிறேன், இப்போ நான் விடுங்க கைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு நீங்கள் தான் ஒரு லவரை பார்க்க போனால் எங்களாலேயே இப்போ அடி விடுங்க, இதுக்கப்புறம் எங்கேயோ போனால் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சொல்லிட்டு போனால் என் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபாலோ பண்ணிட்டு நான் பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்ணுறது பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு நீங்கள் தான் திமரா பாட்டி அவளுக்கு சரிவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட சாப்பிட்டா, அவன் வந்து எனக்கு ஸ்பெஷலாக என் அத்தை செஞ்சதை எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அது அத்தையா அப்படின்னு சொல்லி ஜிமினா பார்க்குறா. ஆமாம், என் ஃப்யூச்சர் மதர் இல்லா, அப்போ என்ன அத்தை தான் வேணும், ஆனால் அத்தை செஞ்சதை எடுத்துகிட்டு வந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் அதில் பார்த்து இதுக்கு ஒன்றும் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஜிம்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு கேன்டீனில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸுக்கு தான் போகிறீங்க. கிளாஸுக்கு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது கடைசி பீரியட் வருது. எல்லோரும் போகிறீங்க வீட்டுக்கு. போயிட்டு அப்படியே போகும்போது நீங்கள் மியூசிக் கால் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க லைன் வந்து செகண்ட் லைனுக்கு போகுது. லைக் அவள் யார்கிட்டே பேசுறதுக்கானது. ரொம்ப நேரமாக கால் பண்ணுறீங்க. லைக் 1 hour கழிச்சு 2 hours கழிச்சு. ஆனால் அந்த நாய் பிக்கப்பே பண்ணல. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இது, அந்த நாய் பிக்கப்பே பண்ண மாட்டேங்குது, என்ன பண்ணிட்டு யார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிம்னாகிட்ட கால் பண்ணிட்டு, ஜிம்னா இந்த மாதிரி மியூசிக்கு நான் 3 மணி நேரமாக கால் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவன் யார்கிட்டயோ பேசியிருக்கா, ஏதோ சரியில்லை ஜிமினா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி வா நம்ம வீட்டுக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். லைக் உங்கள் 3 பேர் வீடும் பக்கத்தில் தான் இருக்கும். உங்கள் வீடு ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஜிமினா வீடு, அதுக்கப்புறம் மின்சி வீடு, அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் மொட்டை மாடி தாவி போயிடுவீங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் மொட்டை மாடிக்கு போகிறீங்க, ஜிமினா அவங்க மொட்டை மாடிக்கு வரா. அப்படியே வந்து நீங்கள் தாவி மின்சி வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா அவள் ரூமில் தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா, பேபி என்ன பேபி பாடுற, நான் வந்து உன்னை மறைக்கிறதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸை கிட்ட உன்னை மறைக்கிறதுக்குள்ளே நான் படம் பாடுறதுக்கே வேறு தாங்க முடியல. சரி நீ சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி உட்காந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு கிடையாது ஃபோனில். நீங்கள் பார்க்குறீங்க, இந்த நாய் இப்போ இவ்வளோ நாளாக நான் கால் பண்ணுறேன், என் கால் அட்டன் பண்ணாமல் அங்கே போய் அது எவன் கூடயே கடலில் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமியானா இவ கெட்டு போயிட்டா, இவ சரியே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள் திறந்துட்டு உள்ள வரீங்க. பார்த்தா அங்கே நினச்சி, ஹே காய்ஸ் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அது நீ தான் உன் ஃபோனை கூட உன் பாய் ஃப்ரெண்டை நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கட் பண்ணிட்டா. நீங்களும் வாங்கி திரும்பியும் கால் பண்ணுறீங்க. லைக் நீங்கள் வந்தது தெரியல, அவனை பிக்கப் பண்ணல. நீங்கள் பார்க்குறீங்க, யார் அந்த பாய் ஃப்ரெண்ட், உங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணுற, யார் என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நீ மட்டும் சொல்லலை, உன்னை என்ன பண்ணுவோன்னே தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அது ஜிமினாதான், நான் இவ கையை பிடிச்சிருக்கேன், நீ வந்து கால் பண்ண, லைக் ஒரு 1/2 hour கழிச்சு கால் பண்ணு, எப்படினாலும் பிக்கப் பண்ணுவோம் நம்ம போயிட்டோன்னு சொல்லிட்டு, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிமினா சொல்கிறான். ஆமாம், நீங்கள் 2 பேரும் என்ன பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஒன்றும் இல்லையே, அவன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவனா யார், நம்ம கிளாஸில் எவனோ ஒரு பையனா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கும் அவனுக்கும் 6 years ஏஜ் கேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு நீங்கள் தான் வாயில் வச்சுட்டு 6 years ஏஜ் கேப்பா என்னாடி சொல்கிற, ஒரு வயசான அங்கிளை வந்து லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதுக்காக தான் அங்கிளா, இல்லை அவருக்கு இப்போ தான் வந்து 24 வயசு ஆகுது, என்ன அங்கிள்லாம் சொல்கிறேன் யாரை பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது ஜிமினா தான்,
இவளுக்கு 6 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்க ஒரு பையன். ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியலையே. என்ன பண்ணுற, என் ஃப்ரெண்டு காதல் வழியில் சிக்கிட்டாலே, எவனோ இவளை பார்த்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாலே, நம்ம ஃபஸ்ட்டு போலீஸ்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி போகிறா. அப்போ மிஞ்சி தலையிலே அடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஜிமினா தான், உன்னை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், சூனியை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு நல்ல ஜோசியராக இல்லை சாமியாராக பார்த்து கூத்துட்டு வரேன், அப்போ தான் நீ சரிப்பட்டு வருவ அப்படின்னு சொல்லி ஜிமினா சொல்கிறா. ஐயோன்னு, ஆமாம் இல்லை இவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு, வா நம்ம போய் கீழ் பக்கத்தில் போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு மிஞ்சிட்டான், கைஸ் இருங்க கைஸ், நீங்களாம் கமிட் ஆனால் எனக்கு தெரியும், ஐ ட்ரூலி லவ் ஹிம் கைஸ், ஏன் கைஸ் என் லவ்வில் போய் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதுக்கு என்ன, கீழே ஆன்ட்டி இருக்காங்களே, ஆமாம் எங்கள் அம்மா இருக்காங்க, நான் அவங்ககிட்ட போய் ஆன்ட்டி உங்கள் பொண்ணு 6 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்க ஒரு பையனை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நான் போய் சொல்கிறேன். அப்படின்னு சொல்ல மாட்டேன் மின்சினா, ஆண்டி என் வாழ்க்கையில் மண்ணாதி போடலான்னு பார்க்குறியா, ஈஸி உன் ஃப்ரெண்டு வாழ்க்கை முக்கியம் அவளும் சூசைட் பண்ணி அப்படின்னு சொல்கிறா. ஜிம்மினா ஒரே ஸ்லாப்பு, என்ன சூசைட் பண்ணிப்பியா, இதுக்கப்புறம் இதை பற்றி வாயை தொடர்ந்த சாவடிச்சிடுவேன், என்ன நினச்சிட்டுருக்குற, இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக கூட சொல்லியிருக்கு, நீ இனிமேல் பண்ணுறதுக்கு தானா அப்படின்னு சொல்லி சரி டென்ஷன் ஆகிடுது ஜிம்மினா. லைக் இந்த மாதிரி பேசினா அவனுக்கு சரியாக டென்ஷன் ஆகும். அதனால் உன்னை நானே கழுத்தை வச்சு வச்சுக்குவேன், இப்போலாம் பேசுகிற வேலை இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அதுக்கு வேண்டாம், காம்தான் ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற, ஏன் இந்த மாதிரி ஏதோ இல்லை, சரி விடு நான் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொட்டை மாடிக்கு போயிடுங்க. அவளும் பின்னாடி வரா, சாரி அப்படின்னு சொல்லி உன் காலில் விழுந்துடுறா. பார்க்குறீங்க ஜிம்மினா, நீங்களும் என்ன காலில் விழுந்தா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. சரி நான் இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கேன். நான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு பிட்வீனில் எக்ஸாம்ஸில் வருது, அதனால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஐம் சாரி. அந்த வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய்.